நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டப் ஹுட் தமிழ். இந்த வீடியோவில் டாப் 10 அடல்ட் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், அடல்ட்ஸ் இல்லை மெச்சூரான ஆடியன்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள், மற்றவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் எரோட்டிக்கான மூவிஸ் தமிழ் டப்பிங்கில் தேடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் 10th இடத்துல நைட் ஏஞ்சல். 1990 வந்த ஒரு ஹாரர் எரோட்டிக்கான மூவி வித் IMDb 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி DVD கடையில் ஃபேமஸான மூவி. நிறைய பேர் இந்த மூவியோட CD வாங்கிட்டு போய் பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா அப்பவே பயங்கரமான மூவி. இது ஹாலிவுட்ல இந்த 80s 90s பார்த்தீங்கன்னா அடல்ட் ஹாரர் மூவிஸ் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த பீரியட்ல இது ரொம்பவே ட்ரெண்டிங்கான கண்டென்ட். நம்ம ஊர்ல எப்படி அரண்மனை காஞ்சனாவோ அந்த மாதிரியான மூவி தான் இந்த மூவியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவில ஒரு சூப்பரான ஆன்டி இருப்பாங்க. அந்த ஆன்டி கரெக்ட் பண்றதுக்காக டீனேஜ் பாய்ஸ்ல இருந்து அங்கிள்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெம்ப்ட் ஆகி ட்ரை பண்றாங்க. இந்த ஆன்டி இவங்க எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டான மாதிரி காமிச்சிட்டு தனியா கூட்டிட்டு போய் காட்டுத்தனமா கொலை பண்ணிடுது. இந்த மாதிரி இந்த ஆன்டி பண்ற கொலை மற்றவங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா, இந்த ஆன்டி கிட்ட இருந்து எல்லாரும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு தான் இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவி வந்த டைம்ல ஃபேமஸா இருந்தாலும் இப்போ பார்க்க காட்டு மொக்கையா இருக்கும். பேட்டிங் சீனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆன்டி ஒவ்வொரு கொலை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் சீன் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அங்கங்க பேட்டிங் சீன் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடல்ட் சீன்ஸ்க்காக இந்த மூவி கண்டிப்பா பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஓல்டு ஹாரர் மூவிஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த மூவி கண்டிப்பா பிடிக்கும். செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல நைட் ஆஃப் த டீமன் பார்ட் 3 1997 வந்த ஒரு ஹாரர் எரோட்டிக்கான மூவி வித் IMDb 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி நைட் ஆஃப் த டீமன் ஃபிலிம் சீரிஸோட 3rd பார்ட். இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்ல இல்லை, இந்த மூவி மட்டும் தான் தமிழ் டப்ல இருக்கு. இந்த மூவி இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சேம் 90s வந்த அடல்ட் ஹாரர் மூவி தான். ஸ்டோரி லைன் கூட சேமா தான் இருக்கும். பட் அந்த மூவில பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிஸை வச்சு மேட்ச் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மூவில பார்த்தீங்கன்னா அங்கிள்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, டீனேஜ் பாய்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. பெருசா இந்த ரெண்டு மூவிக்குமே டிஃபரெண்ட் இருக்காது. இந்த ரெண்டு மூவியுமே ஒரே டெம்ப்ளேட் எடுத்த மூவி தான். பட் அந்த மூவி விட இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு விண்டேஜ் ஹாரர் மூவிஸ்ல அடல்ட் சீன்ஸ் வேணும்னா இந்த மூவியை கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட சீன் இருக்கு. இந்த லிஸ்ட்ல 8th இடத்துல ஃபேண்டஸ்மா 2017 வந்த ஹாரர் த்ரில்லர் மூவி வித் IMDb 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட்ல பார்த்தா ரெண்டு மூவியுமே 90s வந்த மூவி. பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா அதே கான்செப்டோட அதே ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ கொண்டு வந்த ஒரு 2K மூவி தான் இது. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை ஒரு மாஸ்க் போட்ட ஆளு ஒவ்வொருத்தரா கொலை பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக கொலை பண்றான், அவன் யாருங்கிறதா இந்த மூவி. சிம்பிளா எடுத்த கவுத்தன் பண்ணாம ஒரு ட்விஸ்டோட தான் இந்த மூவி பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த ட்விஸ்ட் ஒரு ஒஸ்ட். பட் இதுக்காக ஒன்று இந்த வீடியோ நீங்க பார்க்க வரல. இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்கு. நீங்க எதிர்பார்க்கற சீன்ஸ்லாம் இந்த மூவில இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல 7th இடத்துல பிரானா 3D 2010 வந்த ஹாரர் காமெடியான மூவி வித் IMDb 5.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவிக்கு பார்ட் 2 கூட வந்திருக்கு 2012. இந்த மூவிக்கு ஒரு செம பெரிய ஹிஸ்டரியா இருக்கு. நம்மள மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த மூவியோட CD வாங்கிட்டு வந்து வீட்டில் தனியாக பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா பயங்கரமான மூவி. அந்த டைம்ல ஃபேமஸான மூவியும் கூட. பட் இப்போ இந்த மூவியை பார்த்தா அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தோண வைக்குது. பட் நல்ல மூவி. நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் பயங்கரமா இருக்கு. அண்ட் இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போன பிரமிடினா பார்த்தீங்கன்னா எகைன் வந்துருது. வந்து ஊருக்குள்ள இருக்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமா கொலை பண்ணுது. இதுகிட்ட இருந்து மக்கள் எல்லாரும் எப்படி தப்பிச்சாங்க, ஃபைனலா இந்த பிரமிடினா கொண்டாங்களா இல்லையாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. செம்ம ஜாலியான மூவி. செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல ஹலோ மேன் 2000 வந்த ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 5.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இந்த மூவியை சன் டிவியில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. நானும் இந்த மூவியை ஃபர்ஸ்ட் டைம் சன் டிவியில் தான் பார்த்தேன். பட் இந்த மூவியில் அப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணி போட்டிருக்காங்கன்னு தெரியாம போச்சு. இப்போதான் ரீசெண்டாக பார்த்தப்போ தெரிஞ்சது இந்த மூவியில் அடல்ட் கண்டென்ட் காட்டுத்தனமா இருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சில சயின்டிஸ்ட் மனுஷங்க மறைஞ்சு போற மாதிரி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மருந்துனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியில் இந்த வில்லன் கேரக்டர் தான் செம மாசு. இந்த மறைஞ்சு போற பவரிஸ்ட் என்னெல்லாம் பண்றாரு அதெல்லாம் இந்த மூவியை பாருங்க, செம ஃபன்னா இருக்கும். இந்த மூவி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எங்கேயும் போர் அடிக்காம கொண்டு போயிருப்பாங்க. நல்லா அடல்ட் மூவி தேடுறீங்கன்னா இந்த மூவி செக் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல ஸ்பீசியஸ் 1995 வந்த ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவிக்கு செகண்ட் பார்ட் கூட இருக்கு. அதுவுமே தமிழ்ல தான் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இந்த மூவி 90s ஃபேமஸான மூவி தான். இந்த மூவி ஒரு ஏலியன் கான்செப்ட் மூவி. இந்த மூவில ஒரு ஏலியனை லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏலியன் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும். அதுவும் செம்ம அழகான பொண்ணு மாதிரி இருக்கும். என்னதான் இந்த ஏலியன் இவ்வளவு அழகா இருந்தாலும் இது டேஞ்சரஸான ஏலியன். இப்படிப்பட்ட ஏலியன் இந்த லேப்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே போயிருது. இப்போ இந்த ஏலியன் சிட்டிக்குள்ள போய் என்னெல்லாம் பண்ணுதுங்கிறதா இந்த மூவி ஃபுல்லாமே காமிச்சிருக்காங்க. இந்த மூவியோட 2 பார்ட்லயுமே அடல்ட் சீன்ஸ் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நிறைய இருக்கும். அண்ட் இந்த மூவில ஹீரோயின் சூப்பரா இருப்பாங்க. அதுக்காகவே பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4th இடத்துல கேர்ள்ஸ் டு பை
2021 வந்த ஒரு டிராமா எரோட்டிக்கான மூவி வித் IMDb 5.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூவில பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு வேற வழியே இல்லாம ப்ராஸ்டியூஷன்ல இறங்குறா. இதுக்கப்புறம் இந்த ஒர்க்ல இந்த பொண்ணோட ஜேர்னி எந்த அளவுக்கு போச்சுங்கிறதா இந்த மூவில காமிச்சிருக்காங்க. ஒரு ப்ராஸ்டியூஷன் மாஃபியாவே கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த மூவியை நிறைய ட்ரூ ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இந்த மூவில அடல்ட் கண்டென்ட் ஃபுல்லா இருக்கு. நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான சீன்ஸ் இந்த மூவில பயங்கரமா இருக்கும். அண்ட் இந்த மூவில ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகா இருப்பாங்க. அதுக்காக இந்த மூவி கண்டிப்பா பார்க்கலாம். ஒருத்தான மூவி செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல தேர்ட் இடத்துல பர்னிங் பிட்ரேயல் 2023 வந்த ஒரு பியூர்லி எரோட்டிக்கான மூவி வித் IMDb 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவில நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் நம்ம ஹீரோயினை சீட் பண்ணிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப மன உடைச்சலுக்கு போயிடுறாங்க. இந்த மேட்டர்ல இருந்து வெளியே வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க நம்ம மட்டும் கஷ்டப்படணும், நம்மளும் ஜாலியா இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஜாலியா இருக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்கிறதா இந்த மூவியோட ஸ்டோரி. இந்த மூவியோட ஸ்டோரி ஒரு எரோட்டிக் மூவிக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டோரி தான். அதுக்கேற்ற மாதிரி விஷுவல்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடல்ட் சீன்ஸ் இந்த மூவியில் ஃபுல்லாக இருக்கு. பேட்டிங் சீன்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நல்ல எரோட்டிக்கான மூவி தமிழ் டப்பிங்கில் தேடுறீங்கன்னா இந்த மூவியை செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல பமிலா எ லவ் ஸ்டோரி. Why can't we be the heroes in our own life story? 2023 வந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி வித் IMDb 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 90sல செம ஃபேமஸாக இருந்த ஹாட்டஸ்ட் ஹீரோயின் பமிலா ஆண்டர்சனோட லைஃப் ஸ்டோரி தான் காமிச்சிருக்காங்க. இவங்க லைஃப்லயும் கெரியர்லயும் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாங்க, அந்த ப்ராப்ளம்னால இவங்க லைஃப் எந்த மாதிரிலாம் மாறுச்சுங்கிறதா இந்த மூவில காமிச்சிருக்காங்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ். இதில் காட்டுற விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 18+ தான் இருக்கும். இந்த மூவி இந்த லிஸ்ட்ல இருக்க எல்லா மூவிஸை விட ரொம்ப டிஃப்ரெண்டான மூவி. இந்த மூவில எமோஷனல் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ்ங்கிறனால யாருமே ஆக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க பேசுறது கேட்டாலே நம்ம கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கு நடந்த ப்ராப்ளம் ஓப்பனாகவும் டீட்டெயில்டாகவும் காமிச்சிருப்பாங்க. அதான் இந்த மூவில மெயின் ஹைலைட். இந்த மூவியை அடல்ட் மூவியை மட்டும் பார்க்காம நல்ல மூவியா பாருங்க, சூப்பரா இருக்கும். இது ஒரு நல்ல அடல்ட் டாக்குமெண்ட்ரி மூவி. இன்ட்ரெஸ்ட் தான் செக் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல இருக்க மூவி நாட்டி கேர்ள். 50 Shades of Grey fan மாதிரியா? என்னது அது? 2023 வந்த ஒரு எரோட்டிக் டிராமாவான மூவி வித் IMDb 4.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆல்ஃபா மேலோட கேரக்டர் பிடிக்கும், ஆல்ஃபா மேல் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மூவியை கண்டிப்பா பாருங்க. இந்த மூவியோட ஹீரோ கேரக்டர் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியோட ஸ்டோரி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ஒரு எரோட்டிக் மூவிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த மூவியில் இருக்கு. அதுக்காக மட்டும் தான் இந்த மூவி பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு சொல்றேன். ஒரு வாரம் என் கூட இரு. இந்த மூவி ஃபுல்லாமே நிறைய இடத்துல நம்ம டெம்ட் ஏற்றுற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். அதுவும் லாஸ்ட் கிளைமேக்ஸ் 10 நிமிஷத்துலலாம் ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வேற லெவலாக இருந்துச்சு. உங்களுக்கு 50 Shades மூவி சீரிஸ் பிடிக்கும்னா இந்த மூவி கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி சம்பவம் தான் இதுவும். மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க அடல்ட் மூவிஸ் எல்லாமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பயப்படாமல் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு அடுத்த பார்ட் போடலாமா இல்லை இங்கிலீஷில் இருக்க மூவிஸ் மட்டும் தனியாக எடுத்து வீடியோ போடலாமாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே வித் த புட் தமிழ். தேங்க்யூ.